இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே செக்கியா பிசி வாங்கிட்டு வரதா சொல்லி ஹரு வந்து ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருப்பான்ல. பேக்கை பிடிச்சு நோண்டிட்டு இருப்பாரு. ஹரு கேட்குறான், மேட்ச்க்கு லேட் ஆயிடுச்சு போகலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செக்கியா பிசிக்கு வந்து ஆடியன்ஸ் என்ன பண்ணா என்கேஜிங்கா இருப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்ல. அதை படிதான் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கேற்ற மாதிரியே தான் வெளியே அவரோட பேரை சொல்லி ஆடியன்ஸ் எல்லாரும் கோஷம் எழுப்பிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணி ஸ்டேடியத்துல டக்கீரா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டரை காமிக்கிறாங்க. கூடவே ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இவருக்கும் செக்கியா பிசிக்கும் அப்படி என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தெரியல. இவங்க வந்து பர்டிகுலரா செக்கியா பிசியை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதே சமயத்துல அந்த ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய அக்கியாமாவை காமிக்கும் போது இந்த கூட்டத்தோட ரெஸ்பான்ஸை பார்த்து அவ்வளவு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு லிகிட்ட வந்து எதுக்காக இந்த கூட்டம் இந்த அளவுக்கு ஹைப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். பிகாஸ் முட்டாபே வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரீக்கு கூட சண்டை போட்டிருப்பாரு. அந்த ஃபைட்டே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ஃபைட்ல செக்கியா பிசி எப்படி சண்டை போட்டு வின் பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்காகவே வின் பண்ணுவாரா இல்ல லூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற கியூரியாசிட்டி தான் எல்லாருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு சரி இப்ப யமாஷிட்டா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு ஆள் இப்போதைக்கு வர முடியாது, டோக்கிட்டாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அங்கே டிவி இருக்கு, அதனால கவலைப்பட வேணா, இந்த மேட்ச் அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல, அதே சமயத்தில் ஆஞ்சர் சயக்காவும் நெக்ஸ்ட் கான்டெஸ்டான கிசன்காவையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதான் கிசன்கா உள்ள போறத அங்கிருந்து டோகோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, டைம் லைன் கரெக்டா தெரியல, ஆனா டோகோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதோட குட்ஸை வந்து அவங்களோட ஓன் கார்கோ ஷிப்பை யூஸ் பண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஒரு குட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் போது கடல் கொள்ளையர்கள் பைரேட்ஸ் நம்ம சொல்லுவோம், இந்த கார்கோ ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் திருட ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் கிசன்காவை ரெக்ரூட் பண்ணி அவனுக்கான ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. வந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா கீழே போன கிசன்கா என்ன பண்ணிருப்பானா, இருந்த எல்லா பைரேட்ஸுமே கொலை பண்ணி போட்டிருப்பான். பட் வந்து பார்த்த டோகோ அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு பேர் கொத்தா இறந்துருக்கிறத பார்த்து தான் டோகோ வந்து அந்த அளவுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பதான் கிசன்கா அவங்க கிட்ட கேட்கறான், இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, இதை பார்க்கும்போது உனக்கு பாவமா தோணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பொருளை திருட ட்ரை பண்ணிருக்கானுங்க, நான் அவங்கள சும்மா விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கிசன்காவும் புரிஞ்சுக்கிறான், இவன் நம்மளை விட நிறைய பேரை கொலை பண்ணிருப்பா. அந்த இடத்துல வச்சுதான் டோகோவோட பர்சனல் ஃபைட்டர் ஆகிறது அப்ளிகேஷனும் போட்டிருப்பான். இதெல்லாம் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாக்குறாங்க. அதே சமயத்துல சயக்க ஆடியன்ஸை என்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைசன் இருக்கார்ல, அவர்கிட்ட இந்த மேட்சை பத்தின உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னத கருத்தை வைக்கிறாருன்னா, செக்கியா பிசி டிஃபீட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுதான் கிசன்கா அவரோட ஆப்பனரை தோக்கடிக்கிறதுக்கு எந்த ஒரு வேயா இருந்தாலும் யூஸ் பண்ணுவார்ல, அதை தான் கிளைம் பண்றாரு. ஃப்ரீக்குக்கும் கிசன்காவுக்கும் இடையில நடந்த மேட்ச் வந்து எந்த அளவுக்கு ப்ரூட்டலா இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செக்கியா பிசி தோக்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு வாய்ப்பா இருக்கும். 2 பேரும் ப்ரோ ரெஸ்லிங்லயும் சண்டை போட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி இவரோட கருத்தை வைக்க, ஏக்காவும் இது ஒரு நல்ல கருத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபைட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஒரு வார்னிங் சிம்பிள் வரும், என்னன்னு சொல்லி எல்லாரும் சுத்தி முத்தி பார்க்கும்போது கண்டாய் சேர்மன் வந்து அவரோட ரைட்ஸை யூஸ் பண்ணி வீட்டர்ஸை சுவிட்ச் பண்ணியிருக்காங்க. அவரோட ரிசர்வ் ஃபைட்டரை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ செக்கியா பிசி சண்டை போட போறது இல்லையா அப்படின்னு டக்கேர் குதிச்சு நிற்பான். சயக்கா வந்து அந்த ஃபைட்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவனோட பேரை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபைட்டருக்கான இன்ட்ரடக்ஷனும் அண்டர்டேக்கர் உள்ள வர மாதிரி இருக்கும். சாவு மணிலாம் அடிச்சு உள்ள வர வைப்பானுங்க. ஃபைட்டருக்கான நேமும் கடைசியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, மார்வலஸ் செக்கி. அப்படி சொன்னதும் ஒருத்தர் வந்து நிற்பான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லாவே ஏதோ கிளவுன் மாதிரி வரைஞ்சு வந்துட்டு நிற்பான். அவன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வந்திருக்கிறது யாரு அப்படிங்கறத ஷிம்புருவோ நோயாம கண்டுபிடிச்சிருவானுங்க. இங்க என்ன மேக்கப் போட்டே நடக்குது, மூஞ்சி ஃபுல்லா சந்தனத்தை பூசிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்ல, இருந்து கன்னடே மார்வலஸ் செக்கி இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவான். இவருதான் மார்வலஸ் செக்கி. இவரை வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை செக்கியா பிசி வந்து சமன் பண்ணுவாரு. டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டியே. டெத் டோர்னமெண்ட் இவர் வந்தாருன்னா இவரு தான் வின் பண்ணுவாரு. அப்படி எப்படி புகுந்து தள்ளிக்கிட்டே இருப்பான். நோயா சொல்லுவாரு, உனக்கு வந்து ரெஸ்லிங்கை பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கு, உன்னோட உடம்பு தான் அதுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்ல, அப்படியே டக்கேருவா காமிக்கிறாங்க. ஆனா இந்த பெருசுக்கு வேற வேலையே இல்ல, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறவங்க தான் சமாதானப்படுத்துவாங்க. அவருக்கு வந்து இந்த கிரௌடை எப்படி எங்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்ல, ஸோ அப்பதான் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது செக்கியா பிசியை பத்தி தான் நமக்கு தெரியல. ஆப்பனோட எப்பவும் போலதான் வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. கிசன்கா வந்து அவர் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஆனா ஏதோ ஒன்று மைண்ட்ல வச்சிருக்காரு. ஆனா என்ன அப்படிங்கிறது தெரியல. இங்க ரெஃப்ரி மேட்சை ஸ்டார்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் செகண்ட் கிசன்கா என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டேட்டா செக்கியா பிசியோட கண்ணை தான் டார்கெட் பண்ணி அடிக்க போவாரு. ஜஸ்ட் மிஸ் அவரோட கண்ணு வந்து தப்பிச்சிருக்கும். இப்படி என்னோட கண்ணை ஃபர்ஸ்ட் நீ தோண்டிட்டு ட்ரை பண்ணனா ஆடியன்ஸ் எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க, சின்ன பையன் மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டர்லயே ஒரு தட்டு தட்டிட்டு சுத்தி வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிசன்கா வந்து அவரோட பஞ்ச் எல்லாம் தடுத்தாலும் அதோட லோடு வந்து ரொம்பவுமே ஹையரா இருக்கிறனால அவரால் தடுக்க முடியல. ரொம்ப நேரத்துக்கு ரொம்பவுமே ஹெவியா ஃபீல் பண்றாரு. ஒரு மாதிரி கத்திட்டு அடிக்க வருவாரு. கிசன்கா தப்பிச்சிருவானா. தப்பிச்சது மட்டும் இல்லாம அவனோட வயிற்றை பிடிச்சி தள்ளிட்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது அவனை பிடிச்சி அமுத்தி வச்சுட்டு அவனை செத்தரான்னு சொல்லிட்டு துள்ளிட்டு ஒரு டிடிடி போடுவாரு. கிசன்கா வந்து அந்த ஃபாலிங் டேமேஜ் அவனோட எல்போ யூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிருப்பான். இருந்தாலும் இப்போதைக்கு செக்கியா பிசியோட லாக்ல தான் இருக்கிறான். அந்த லாக்ல இருந்து எப்படியாவது தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது செக்கியா பிசி இந்த கேரக்டரா இருக்கும்போது எந்த அளவுக்கு
அளவுக்கு ப்ரூட்டலா சண்டை போடுவாரு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அவனோட காது இருக்குல்ல, அதுல அவரோட பெருவரில் வச்சுட்டு இன்னொரு கையை வச்சு அவனோட மண்டையிலே அடிக்கும்போது கிசன்காவோட வியூ வந்து மங்களாக ஆரம்பிக்குது. கிசன்காக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆனா சென்ஸை வச்சுதான் மொத்தவங்களை விஷுவலைஸ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அந்த சென்ஸ்ல ஒன்று அவனை விட்டு போகும்போது கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறான். ஒரு காது அவர் குறவரன்னு இருந்தாலும் செக்கியாபிசியோட மூவ்மெண்ட்டை சரியா கணிச்சு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்படி ஒரு அவனை அடிச்சிட்டு இருக்கும்போது தான் செக்கியாபிசியோட மண்டையிலேயே ஒரு ஹெட்பட் கொடுப்பானா. செக்கியாபிசி அவரை பார்த்து சொல்லுவான், டே ஒரு அடி வாங்கின பிறகு பின்னாடி போகாதரா, அப்பெல்லாம் நான் ஒன்று அடிக்கிறேன்னா அப்பெல்லாம் நீ பின்னாடி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கிசன்கா இருக்கார்ல, அவர் வந்து சடனா பாக்ஸர் மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கண்ணு தெரியலனாலும் செக்கியாபிசியோட ரிப்ஸ் வந்து இன்ஜுரியா இருக்கும், அந்த இடத்த கரெக்டா கணக்கு பண்ணி பஞ்ச் பண்ணுவாரு. இந்த மாதிரி பொறுமையா ஒரு நார்மலான பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாரும் நாங்க ஒன்று டான்ஸ் எல்லாம் பார்க்க வரல, கொஞ்சமாவது ப்ரூட்டெல்லாம் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. வக்காட்சிக்கு இருக்காருல, அவர் வந்து கிசன்காவோட ஃபைட்டிங் ஸ்டைலை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா கிசன்கா ஒரு மெர்சனரி, அவன் வந்து ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் மாதிரி சண்டை போடுறத பார்க்கும்போது இவர் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஸோ குயிக்காக ஒரு என்வரான்மெண்ட்டை ஈஸியாக அடாப்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. அப்படியே அரணாக்குள்ள வந்தோன்னா செக்கியாபிசி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாரு. கிசன்காவை அடிக்கலான்னு வருவாரு, ஆனா கிசன்கா அவரோட காலை தட்டி விட்டுட்டு இன்னிலேயே கையை தூக்கி சொருகிடுவான். இந்த தடவை கண்ணுக்குள்ள கை போன மாதிரி தான் தெரியுது. அப்படிதான் கிசன்காவும் நினைச்சிருப்பாரு. அந்த இடத்துல மறுபடியும் அவரோட அட்டாக் வந்து மிஸ் ஆயிருக்கும். இது வந்து அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. எப்பவுமே ப்ரிசைஸா அட்டாக் பண்ணக்கூடிய கிசன்கா இப்ப திணறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கடுப்புலயும் செக்கியாபிசியை போட்டு குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறாரு. அடிக்கிறதெல்லாம் செக்கியாபிசிக்கு வலிக்கிற மாதிரியே தெரியல. ஷார்ட் ரேஞ்சில இருந்து பஞ்ச் பண்ணிட்டு இருக்காரா. இங்க செக்கியாபிசி வந்து அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டு ஒரு பஞ்ச் கொடுப்பாரு. அவரால் தாங்க முடியல, இருந்தாலும் அவரோட கண்ணையை டார்கெட் பண்ணி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரோட கண்ணை டார்கெட் பண்ணி அடிக்கும் போது அவரோட ஃபேஸை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போறதா இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணி கண்ணை டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறாரு. அதான் செக்கியாபிசி இருக்காருல, அவரோட பெருவரில் எடுத்து கிசன்காவோட இன்னொரு காத்துல சொருக. அதான் செக்கியாபிசியால் என்ன பண்ண முடியும், அவரோட 2 காதை போயிடுச்சு. ஒரு டிஃப் மாதிரி அந்த கிரவுண்ட்ல இருந்து சுத்திட்டு இருக்காரு. செக்கியாபிசி கிட்டதான் இருக்காரு அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. பட் எங்க இருந்து அட்டாக் பண்றாரு அப்படிங்கறது அவரால் சென்ஸ் பண்ண முடியல. ரொம்ப நேரம் காமெடி பண்ணிட்டோம், இப்போ அவனை போட்டு வெளுக்கலாம் அப்படின்னு செக்கியாபிசி கிட்ட போகும்போது கூட யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. எப்படி சொல்றது, செக்கியாபிசியோட 2 காது இருக்குல்ல, அதை சேர்த்து வச்சு கிசன்கா டேமேஜ் பண்ணி விட்டுருவாரு. கிளே வரைஞ்சு போயிருக்கிற ஆடியன்ஸுக்கு என்ன முடியலடா அப்படின்னு செக்கியாபிசியோட வயிற்றுல லைட்டா தான் பஞ்ச் பண்ணிருப்பாரு. பட் என்ன நடக்குதுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாரா, புரியல யாருக்கும். இது வந்து லைட்டா தானே பஞ்ச் பண்ணாரு, எதுக்காக இப்போ கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வக்காட்சிக்கு நோட் பண்ணிருவா. கிசன்கா இருக்கார்ல, ஒரு மெர்சனரியா இருக்கும்போது இந்த டெக்னிக்கை அடிக்கடி யூஸ் பண்ணிருக்காரு. பட் டோர்னமெண்ட்டுங்கும் போது தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. பட் நிலைமை கை மீறி போக ஸ்டாப் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த டெக்னிக் எப்படின்னா, ஆப்பனண்டோட பாடியை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்பியரன்ஸ்ல எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. பட் அவங்களோட இதே இருக்குல்ல, அதை பேஸ் ஸ்ட்ரைட்டா டேமேஜ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அட்டாக் இது. ஸோ இதுல டேமேஜ் ஆனதுனாலதான் செக்கியாபிசி வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்திருப்பாரு. எல்லாரும் செக்கியாபிசியோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்க, கிசன்காவும் அதுக்கேற்ற மாதிரி அவன் கூட சண்டை போட்டது நல்லா இருந்து, இந்த அளவுக்கு நீ சண்டை போடணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நமக்கு செக்கியாபிசியோட பேக் ஸ்டோரி வந்து தெரியாது இல்லையா, அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செக்கியாபிசிக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவனோட பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. இதுல ஆன்சர் இருக்கு, ஸ்கூல்ல எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு. ஸ்கூல்ல எல்லாருக்குமே சண்டை போடுறதா இருக்கட்டும், தப்பான விஷயத்துல ஈடுபடுறது, இந்த மாதிரி தான் அவரோட ஸ்கூல் லைஃப் இருந்திருக்கு. ஆல்ரெடி மொரட்டுத்தனமா சுத்திட்டு இருப்பாரு. அது போதாதுன்னு ஒரு ப்ரோ ரெஸ்லிங் கிளப்லயும் ஜாயின் பண்றாரு. இந்த கிளப்போட மேனேஜர் இருக்காருல, அவரு கூடயும் சண்டைக்கு போறது, அவரும் அடிச்சு படுக்க போடுறதா இருக்கட்டும். இந்த டைம்ல தான் கிளப்போட மேனேஜருக்குமே செக்கியாபிசியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்லாவே சண்டை போட்டிருப்பான். அவரு கொஞ்சம் அவன்கிட்ட மணி கொடுத்துட்டு, நான் உன் மேல காசு இன்வெஸ்ட் பண்றேன், அது ஒன்று ஒரு நல்ல ப்ரோ ரெஸ்லராகவும் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரு காசு கொடுத்து இவனை படிக்க வைக்காரு. சரி டேலண்ட் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் சேர்த்தாரு. பார்த்தா ட்ரைனிங் அப்படிங்கிற பேர்ல வச்சு சாகடிக்கிறானுங்க. ஒரு நாள் கூட ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. 6 மாசம் ஒரு நாள் கூட விடாம ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஸ்பான்டனியஸா இவனுக்கும் அந்த மேனேஜருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. ஒரு லைக் ஃபாதர் அண்ட் சன் மாதிரி ஆகுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஷாப்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வச்சுதான் செக்கியாபிசிக்கு ரிங்ல வச்சு சண்டை போடுறதுக்கு அவனுக்கு ஒரு நேம் கொடுக்குறாரு, செக்கியாபிசி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஹெல்ஸ் ஏஞ்சல் அப்படிங்கறது அர்த்தம். செக்கியாபிசி ஃபர்ஸ்ட் இந்த நேம் நல்லா இல்லையா அப்படி இப்படின்னு சொன்னாலும் கடைசியில ஒத்துக்கிறான். இந்த நாள் இவங்களுக்கு இப்படி ஸ்வீட்டா முடியா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. செக்கியாபிசியோட மேனேஜர் இருக்காருல, அவர் இறந்து போனது ஒரு நியூஸ். அவரோட ஃபியூனரல் கூட செக்கியாபிசி வரல. நினைச்சுதான் அந்த மேனேஜரோட பிஏ செக்ரட்டரி எல்லாரும் கடுப்பாயிட்டு இருப்பானுங்க. அந்த மாஸ்டரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் வந்து செக்கியாபிசி தான். அவரை அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துருப்பாரு. பட் இருந்தாலும் அவரோட ஃபியூனரல் கூட வரல அப்படிங்கும்போது எங்களுக்கு கடுப்பா இருக்கும். அப்ப அந்த 2 பேர்கிட்டயும் ஒருத்தர் வந்து சொல்றாரு, செக்கியாபிசி வந்து அவன் விருப்பப்பட்டு வராம இல்ல, அவனோட மாஸ்டருக்காக தான் வராம இருக்கிறான். கண்டிப்பா இப்போதைக்கு அவன் அந்த டவுச்சோல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவங்க சொன்ன மாதிரி தான் செக்கியாபிசி அந்த டோஜோல இருந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 ஸ்குவாட்ஸ் வரைக்கும் போட்டிருப்பான். இதுல இருந்து தண்ணீர் தாரையா ஊத்திட்டு இருக்கான். அவனுக்கும் வரணும் அப்படிங்கறது ஆசை தான். பட் அவனோட மாஸ்டர் வந்து ஒன்னு சொல்லியிருப்பாரு, எனக்கு மட்டும் இல்ல யாருக்கு என்ன நடந்தாலும் ஒரு நாள் கூட உன்னோட ட்ரைனிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் வராம இருந்திருப்பான். அதை காமிச்சு முடிக்க அங்க செக்கியாபிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்க ஆரம்பிக்கிறான். இருச்சது மட்டும் இல்லாம இப்படி கிசன்காவை பார்த்து நடந்து வருவானா. கிசன்காவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கு இப்போ புரியல. பட்
உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர செக்கியாபேசி அவனோட மூஞ்சில ரத்தத்தை ஸ்பிட் பண்ணிட்டு அவனை சுத்தி ஒரு போடு போடுவாரு. இருந்தாலும் கீழே விழுந்த கிசன்கா உடனே எழுந்திரிச்சிட்டு எனக்கு கண்ணு பேருந்தாலும் உன் கூட ஒழுங்கா சண்டை போடணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது செக்கியாபேசி எப்படி நிற்பாரு. அவ்வளவுதான், ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பார்த்த கிசன்கா செக்கியாபேசி கீழே விழ போறதுக்குள்ள அவரை பிடிச்சு சுத்தி போட்டுட்டு ஒரு ப்ராப்பரான முறையில அந்த மேட்சை வந்து எண்ட் பண்றாரு. அந்த மேட்ச் முடிஞ்சு கிசன்கா போகும்போது அங்க ஹரி அப்போதுல இருந்தே அழுதுகிட்டே தான் இருந்திருப்பான். மேட்ச் எண்ட் ஆனதும் செக்கியாபேசியை நோக்கி ஓடுறான். போய் பார்த்தா செக்கியாபேசிக்கு என்ன உயிர் இருக்குது, ஆனா காது மட்டும் போயிடுச்சு. இவர் தோத்து போயிருந்தாலும் கூட செக்கியாபேசிக்கு தான் ஆடியன்ஸ் எல்லாரும் சேரப் பண்ணுவாங்க. இவரால் அதை கேட்க முடியல, ஆனா அவரால் உணர முடியுது. அப்பதான் ஹருவை பார்த்து ஹரு கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, ஒன்லி பைத்தியக்கார பசங்க மட்டும்தான் தோக்குறத பத்தி யோசிப்பானுங்க, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி உள்ள போன கிசன்கா வந்து டோகோ கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் எப்படி 2 காதம் பேருந்த போதும் கூட செக்கியாபேசியை தோக்கடிச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லுவான். கண்ணு தெரியாது அப்படிங்கும் போது இயரிங் சென்ஸை வச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். ஒருவேளை காதம் கேட்காம போயிட்டுனா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காகவே அவரோட ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சைடு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இப்ப வந்து அது உதவியா இருந்திருக்கு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ இவ்வளவுக்குள்ள கஷ்டப்படுறதுக்கு நீ ஃபர்ஸ்டே அந்த டெத் ஸ்டாபை கொடுத்து அவனை முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி டோகோ கேட்க, அதுக்கு சிம்பிளா நான் நினைச்சிருந்தா முடிச்சிருக்க முடியும் தான். அவன் என்னோட காதை வந்து ஃபுல்லா டேமேஜ் பண்ணல, டென்ஷனால தான் லைட்டா டேமேஜ் பண்ணியிருக்கான். எனக்கு கொஞ்ச நாள் போனா அது தானாவே ரெக்கவரி ஆயிரும். நினைச்சிருந்தா ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணி விட்டுருக்கலாம், ஆனா அவன் அப்படி பண்ணல. அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாரையும் ஒரு பிளஷருக்காக கொலை பண்றது கிடையாது, எனக்குன்னு ஒரு மாரல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன கர்மமோ நான் வின் பண்ணிட்டேன், அது போதும் எனக்கு. இனிமே வரப்போற டீம்ல அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி எப்படி சண்டை போட போறாங்க அப்படிங்கறத பாக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சீனங்க கட் பண்ண சாப்பிங் இருக்கான். அவன் வந்து நெக்ஸ்ட் மேட்சுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சாப்பிங்கோட தான் சேக்காவும் இருக்காங்க. என்னன்னு தெரியல, வந்து கூலான் கூட சண்டை போடணும்னு வெறித்தனமா சுத்திட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. 2 பேரும் உங்களுக்கான மேட்ச்ல வின் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் செமி ஃபைனல்ஸ்ல சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல, சாப்பிங்க ஆமா அவன் ஜெயிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பாக்கணும்னு அப்படின்னு ஆசையா இருக்கு, நான் உனக்கு தான் சீக்கிரட்டா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சேக்கா சொல்ல, சாப்பிங் வெளியே ஃபன்னா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, வில்லேஜ் டவுன் மேயரும் ஹயாமியும் ஒரு மீட்டிங்ல இருக்கிறத ஒட்டு கேட்டிருப்பான். இதெல்லாம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜ் மேயர் இருக்காரு, அவர் ஹயாமி கிட்ட உனக்கு கோஆபரேட் பண்ணா நீ இந்த வில்லேஜை விட்டு போறேன்னு சொன்னால இப்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதுக்கு ஹயாமி முன்ன ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாரு. பிசினஸ்ல ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குப்பா, அது மட்டும் இல்ல கவர்மெண்ட்டுக்குமே உங்க வில்லேஜ் மேல ஒரு கண் இருக்கு, கொஞ்ச நாள்ல பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிரும், அதுக்கடுத்து உங்களோட வில்லேஜ் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அந்த மேயருக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு ஹயாமி வந்து அவர்கிட்ட ஒரு ப்ரொபோசல் வைக்கிறான். வந்து எனக்கு இந்த கென்கன் டோர்னமெண்ட்ல வின் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் இந்த வில்லேஜை விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வைக்க, அப்ப நடந்தது யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல நான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அப்படியே அந்த சீன் இங்கே கட் பண்ண சைக்கா வந்து நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் மேட்ச் நடக்க போகுதோ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரே இருக்கான்ல அவனுமே இன்ட்ரடியூஸ் பண்ண, அனுப்பியோட ரீனோவுமே வந்திருப்பாங்க. அப்படியே அந்த சீன் இங்கே கட் பண்ண இந்த எபிசோட இந்த இடத்துல எண்ட் ஆகுது. எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட், நல்லா இருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரியா, பை.